அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நெருக்கடிகளில் சிக்கி தவிக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு மார்ச் 1ஆம் தேதி முதல் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் தர்மம் வெல்லும் நேரமாக 7.5 சனி முழுமையாக திருக்கணித பஞ்சாகமத்தின்படி நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு தருணமாக இந்த மார்ச் மாதம் அமைவதால் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான கிரக மாறுதல், தைரியஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் அங்கு வக்ரகதியில் திரும்பி தனஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார். மார்ச் 4ஆம் தேதி முதல் இது நன்மையை முழுமையாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயம் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதனும் மார்ச் 9ஆம் தேதி முதல் வக்ரகதியில் திரும்புவதால் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. இந்த மாதத்தின் முற்பகுதியில் தனஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய சூரியன் 15ஆம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக தைரியஸ்தானத்தில் பலம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. இந்த மாறுதல்கள் மகர ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய யோகத்தை நிச்சயமாக உருவாக்குகிறது. ராசியின் உச்ச அதிபதி இந்த மாதத்தின் இறுதியில் மிகவும் வலுவாக 6ஆம் இடத்தில் இருந்து 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் நுழைகிறார். பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதுமே யோகஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய செவ்வாயின் அமைப்பு அற்புதமான நல்ல முன்னேற்றங்களை உறுதியாக மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துகிறது. இதைவிட ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி மிக வலுவாக மார்ச் 29ஆம் தேதி முதல் பாத சனியாக இருந்து விலகி சகாய சனியாக அமரப்போகிறாருங்க. 7.5 நாட்டு சனி 7.5 சனி முடியக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே மிக சிறப்பான முன்னேற்றங்களை உறுதியாக சந்திப்பதற்கான யோகத்தை இந்த மார்ச் மாதம் அபரிவிதமாக அள்ளி கொடுக்க போகிறது. மேலும் கூடுதல் சிறப்பாக மார்ச் 29ஆம் தேதி அன்று தைரியஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சனி, ராகு, சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் சந்திரன் என 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து தைரியஸ்தானத்தை வலு சேர்க்க போகின்றன. அதோடு மட்டுமல்லாது சப்தம பார்வையை 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் பதிப்பதால் பல வகையில மகர ராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு தைரியஸ்தானத்தில் 3ஆம் இடத்தில் முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகநிலைகள் இணைவதும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய அற்புதமான தருணமாகவும் மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. எனவே இந்த மார்ச் மாதத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நெருக்கடிகளில் ஆளான மகர ராசிக்காரர்களுக்கு அவற்றிலிருந்து விலகுவதோடு அற்புதமான முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அலங்கரிக்கிறார். எனவே பல வகையில நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நன்மையும் வெற்றி வாய்ப்பும் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தடையில்லாமல் கைகூடும். இந்த மாதம் முழுவதுமே குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு அபரிவிதமாக கிடைப்பது மட்டுமல்லாது லாபஸ்தானம் மற்றும் 9ஆம் இடத்திலும் கிடைப்பதால் அபரிவிதமான வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும். குறிப்பாக எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தடை தாமதமின்றி வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள முடியும். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நெருக்கடிகளை உங்களுக்கு யார் கொடுத்திருந்தாலும் கொடுத்து வந்தாலும் இனி அவை அனைத்தும் தவிடுபடியாக படக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. எதிர்காலத்தில் கொடுக்க முயற்சி செய்தாலும் அவர்கள் தோல்வியை சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான மாற்றங்கள் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான யோகத்தை இந்த மார்ச் மாதம் அள்ளி கொடுக்கிறது. ஏனென்றால் 7.5 சனியின் பாதிப்பு விலகுவதால் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியாகவும் தனாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் தைரியஸ்தானத்தில் நுழைவது முதன்மையாக பல்வேறு வகையான தடை தாமதங்கள் சிக்கல்களை விலக்கி நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர வருவாய், தொழில் ரீதியான அசுர வளர்ச்சி என அனைத்தையும் அற்புதமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறார். எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள் அனைத்தும் தவிடுபடியாவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான யோக வாய்ப்புகளை
உறுதியாகவே இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகம், தொழில் ரீதியாக நிரந்தர வருவாயை பெறுவதோடு மட்டுமல்லாது மத்திய மாநில அரசின் சலுகைகள் மற்றும் தொழில் ரீதியாக எதிர்பாராத அதிரடியான வளர்ச்சி, இதுவரை இல்லாத அளவிற்கு அற்புதமான யோக வாய்ப்புகளை சந்திக்க முடியும். ஏனென்றால் சனி 3இல் நுழையும் போது அங்கு ஏற்கனவே ராகு வலுவாக வீற்றிருக்கிறார். 9இல் கேதுவும் நிலை கொண்டிருக்கிறார். நிழல் கிரகங்களும் அற்புதமான அமைப்பில் மகர ராசிக்காரர்களுக்கு வலம் வருவதால் தொழில்துறை, வியாபாரத்துறையில் தர்மத்தின் வாழ்வதனை சூது கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் தடைகளை சந்தித்து வந்த சூழல் அனைத்தும் இந்த தருணத்தில் உங்களை விட்டு விலகுங்க. அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் தொழில் ரீதியான திட்டங்களை விரிவுபடுத்துவதோடு மகர ராசிக்காரர்கள் உச்சபட்ச வளர்ச்சியையும் நன்மையையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதி யோகஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் புதிய விளைநிலங்கள் வாங்குதல், புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள், புதிதாக வீடு, வீட்டு மனை வாங்குதல் போன்றவற்றிலும் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. கால்நடை வளர்ப்பிலும் அசூர வளர்ச்சி கிடைக்கும். இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் புதிதாக பல்வேறு வகையான பணிகளில் சாதனை புரிவதோடு விளையாட்டுத் துறையில் அசூர வளர்ச்சி புரிவதற்கான யோகமும் நிறைவாக இந்த வேளையில் கிடைக்கிறது. சூரியன் மிக வலுவாக நன்மை தரக்கூடிய அமைப்பிற்கு மாறுவதால் பல்வேறு வகையான அலைச்சல், சிரமம் குறையும். சிறிய முயற்சியிலே மிகப்பெரிய அளவுகளில் வெற்றி வாய்ப்பு இனிமையாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் முற்றிலும் விலகும். மேலும் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் தர்மத்தின் வாழ்வதனை சூது கவும் என்று பல்வேறு வகையான நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அந்த நெருக்கடிகள் அனைத்தும் தவிடுபடியாவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான யோகத்தை முற்றிலுமாக நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த இரு பணிகளிலும் எப்பேற்பட்ட சங்கடம் இருந்தாலும் அவை மறைந்து முழுமையாக மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரப்போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கல்வி ரீதியான பணிகள் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களில் மாறி வலம் வந்தாலும் கூட பெரும்பாலும் நல்ல சாதகமான சூழலையும் நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் மகர ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறார். அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருங்க. மற்ற தருணங்கள் நல்ல மாற்றத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் சாதகமற்ற கிரக அமைப்பு என்றால் இந்த மாதத்தின் முற்பகுதியில் ராசியின் அதிபதியான சனி, சூரியன் போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு. எனவே உறுதியாகவே இந்த வேளையில் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் தர்மத்தின் வாழ்வதனை சூது கவும் என்று பல நெருக்கடிகளை சந்தித்தாலும் அவை அனைத்தும் முற்றிலும் விலகி முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் தர்மம் வெல்லும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு வருகிறது என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை என்பதை கிரகநிலைகள் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன.